Navin Cedar at Starwood Towers, Medavakkam. Premium 3 BHLK homes at 7,999 per square feet. For more info, visit navins.in. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனே எக்கனாமிக்கல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, அதனை தொடர்ந்து உங்களுக்கு இந்த டிஜிட்டல் புரட்சி ஏற்பட்டது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சிதம்பரம் வந்து முடியவே முடியாதுனாரு, நடக்காதுனாரு. எப்படி கிராமங்களில் வைஃபை இருக்குமா? ஒரு தக்காளி விற்பவர், கீரை விற்பவர் எப்படி வந்து இதை பயன்படுத்த முடியும்? ஜிபே எல்லாம் எப்படி பயன்படுத்த முடியும்னாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே டிஜிட்டல் பண பரிவர்த்தனையிலே உலகத்துல நம்பர் 1 இந்தியா. ஒரு எக்கனாமிக்கல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ரூபாய் நோட்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, அதனை தொடர்ந்து ஜிஎஸ்டி வரி விதிப்பு விகிதம். இதன் காரணமாக ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலமாக வரி செலுத்துபவரின் எண்ணிக்கை அதிகமாயிருக்கிறது. 33 வகையிலே வரி செலுத்தி கொண்டிருந்தோம். இன்கம் டாக்ஸ், சேல் டாக்ஸ், குமிஞ்சா டாக்ஸ், நிமிதா டாக்ஸ், நுழைவு வரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரே டாக்ஸ், ஜிஎஸ்டி. நாடு முழுக்க ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ். இதெல்லாம் வந்து இந்தியாவை பெரிய பொருளாதார வல்லரசாக மாத்தி இருக்குது. 14 வருஷமா பெட்ரோல் டீசல் விலை அதே நிலையில பராமரிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய பொருளாதாரத்தின் மீது ஆக்கிரமிப்பு செய்ய நினைத்த அமெரிக்கா நம்ம மேல பல நிர்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க. நாம அதுக்கு பணியில, நமக்கு எங்க என்ன கிடைக்குதோ அங்க வாங்குவோம். நாம மன்மோகன் சிங் அரசு மாதிரி அமெரிக்காவுக்கு கொத்தடிமையாக நாம மாறவில்லை. நாம சுயமரியாதை, நாங்க ரஷ்யா கிட்டே என்ன வாங்குவோம், புரியுதுங்களா? நம்ம நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை இன்றைக்கு வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரூபாய் நோட்டு மதிப்பிழப்பு நடவடிக்கை, இதெல்லாம் இதுல வரக்கூடிய வருவாய், ஜிஎஸ்டி வரி வருவாய் பல லட்சம் கோடிகள் அதிகரித்திருக்கிறது. அந்த வரி வருவாயுடைய பலன் ஏழை மக்களுக்கு சென்று சேருவதற்கு நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் போட்டிருக்காரு. இத்தனை கோடி ரூபாய் வருமானம், அது யாருக்கு போய் சேரணும்? ஏழைகளுக்கு போய் சேரணும். கடந்த 14 ஆண்டு காலமாக அன்னபூர்ணா திட்டத்தின் மூலமாக வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இலவசமாக உணவு தானியங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய திட்டம் நேரடியா மக்களுடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படுகிறது. இதெல்லாம் பிஜேபி அரசாங்கத்துடைய சாதனை, நிர்மலா சீதாராமனுடைய சாதனை. இந்த சாதனைக்காக நாம் ஒவ்வொரு தமிழரும் பெருமைப்பட வேண்டும். இந்த பட்ஜெட் இந்தியாவை வல்லரசாக நல்லரசாக மாற்றுகின்ற பட்ஜெட், எல்லோருக்கும் எல்லாம் என்பதை நிறைவேற்றுகின்ற பட்ஜெட்.